ஆர்கேஎஸ் ஹெர்பல் ஹேர் டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் டை ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கும் இன்ன வரைக்கும் சைடு எஃபெக்டோ அரிப்போ எதுவுமோ வந்ததில்லை. இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த டை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கணும். இந்த டை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இது அவ்வளோ வந்து கெமிக்கல் இல்லை. எப்பயும் வந்து பிபிடி வந்து 3% மேலே இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லது இல்லை. இது வந்து அதோட கம்மியாக தான் இருக்குது. அதையும் நம்ம கம்மி பண்ண வந்து நான் இப்போ மருதனத்தூள் கொஞ்சம் நான் கலக்க போகிறேன். நான் எப்படி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். கிரே ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்ககிட்ட நான் கேட்டேன். இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப டார்க்காக வந்து ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி வேணாம், எனக்கு எப்பயும் நேச்சுரலாக ஹேர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காக நான் வந்து ஒரு பேக்கெட் தான் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட வந்து ஹென்னா வந்து கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹென்னானா ரொம்ப பேத்துக்கு தெரியல. இங்கே வரவங்களே ஹென்னானா என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹென்னா அப்படின்னா மருதாணத்தூள் தான், வேற ஒன்றுமே இல்லை. இதோட அதை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்லர் சீக்ரெட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இவ்வளோ கெமிக்கல் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பிபிடி. நான் இப்போ அதையும் கொஞ்சம் கலக்குனேன் அப்படின்னா கெமிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மிக்ஸ் பண்றேன். சாதாரண பச்சை தண்ணியில தான் நான் இப்ப வந்து மிக்ஸ் பண்ண போறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தோசை பத மாவுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. இது கட்டி எதுவுமே இல்லாம நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். கட்டியோட மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு திரியா விழும். அதனால வந்து கட்டி இல்லாம நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் கலந்து மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இவங்க ஏற்கனவே இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணாம நான் இவங்களுக்கு அப்ளை பண்றேன். நம்ம டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி பிளாஸ்டிக்லேயே க்ளவுஸ் விற்குது, இதை வாங்கிக்கோங்க. இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இதை வாங்கி அப்ளை பண்ணா கையில வந்து ஒட்டாது. இவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து இதை யூஸ் பண்ணனால இப்போ வந்து டைரக்டா நான் யூஸ் பண்றேன். அதெல்லாம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒத்துக்கிட்டாலுமே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாலும் சில பேர்த்துக்கு அது அலர்ஜி ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம க்ரீம் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நெத்தியில எல்லாம் அவ்வளோ ஒட்டாது. க்ரீம் இல்லாதவங்க மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தடவிக்கலாம், நம்ம தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ உங்களுக்கு க்ரீம் நான் அப்ளை பண்றேன். ஸ்கின்ல வந்து டை ஒட்டாது, அதனாலதான் வந்து நான் க்ரீம் வந்து அப்ளை பண்றேன். கழுத்துல தேய்ச்சிட்டாலும் கீழே வந்து உங்களுக்கு கருப்பாலாம் ஆகாது. சில பேர்த்துக்கு டை அப்ளை பண்ணா ஃபேஸ் நெத்தி எல்லாமே வந்து கருப்பாயிரும், காதெல்லாம். அதுக்காக தான் இந்த க்ரீமை வந்து நான் அப்ளை பண்றேன். இது வந்து கருப்பு ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக. முன்னாடி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் இது மாதிரி மேல் காதுல இருந்து நம்ம முன்னாடி மேல் பகுதி வரைக்கும் நான் இப்ப வந்து பிரிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் இதை தான் நான் அப்ளை பண்ண போறேன். கீழே வந்து இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கறனால நான் ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். மேல் பகுதி ஒண்ணு, கீழ் பகுதி ஒண்ணு அப்ளை பண்ணா அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நம்மளே அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் இது மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அடுத்தவங்க அப்ளை பண்ணா
ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எப்பயாச்சும் மாசம் ஒரு தடவையாச்சும் நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டா நல்லது பார்லர்ல போய். இப்ப மேல் பகுதி நான் அப்ளை பண்ண போறேன். எப்பயும் அப்ளை பண்றப்ப ரூட்ல படுற மாதிரி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்கின்ல படக்கூடாது. பாருங்க நான் எப்படி அப்ளை பண்ற ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு இப்படி வச்சிருக்கேன். சில பேர் இப்படியே குத்துவாங்க. இப்படியே குத்தி குத்தி இப்படியே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து இது மாதிரி வச்சுக்கிட்டு ப்ரஷ்ஷை படுக்க வசத்துல வச்சு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப சாஃப்டா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. நல்லா ரூட்ல இருந்து வர மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சில பேர் அப்ளை பண்ணா தலையெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க. அவங்க எப்படின்னா நல்லா அடி வரைக்கும் போகணும்னு இப்படியே வச்சு குத்துவாங்க ப்ரஷ்ஷை. இப்படியே குத்தி குத்தி பண்ணா கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வலிக்கும். அதனால வந்து இது மாதிரி பாருங்க ரூட்ல படுற மாதிரி மட்டும்தான் இவங்களுக்கு நான் அப்ளை பண்றேன். ரொம்ப ஸ்லோவாவும் பண்ணக்கூடாது. ரொம்ப நம்ம வந்து ஃபாஸ்டா பண்ணணும். அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ற மாதிரியும் நம்ம பண்ணணும். இது மாதிரி பாருங்க நான் ரூட்ல படுற மாதிரி மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்றேன். ஸ்கின்ல வந்து அவங்களுக்கு படவே இல்லை. கொஞ்சம் சீக்கிரமா ஒயிட் ஹேர் வந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பார்த்து கவனமா அடிங்க. டை எதா இருந்தாலும் கெமிக்கல் தான். அதனால வந்து ரொம்ப கருப்பா இருக்கணும்னு தலை ஃபுல்லா நம்ம வந்து டைய அப்ளை பண்ணக்கூடாது. சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு கிரே ஹேர் வருதுன்னு வந்து டை அப்ளை பண்றாங்க. அவங்க டைய வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அவங்க ஹென்னா இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹென்னாவும் அவுரியும் யூஸ் பண்ணாலுமே வந்து தலை வந்து கொஞ்சம் கருப்பா தான் ஆகும். அதையே அவங்க யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவன டை யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களே வந்து டை அப்ளை பண்ணுதுங்க. அது மாதிரி வந்து அப்ளை பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. யாரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு. என்கிட்டயே வந்து கேட்பாங்க. கிரே ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஹென்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுருவேன். கிரே ஹேர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் அனுப்புவேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நான் டை அப்ளை பண்ணுவேன். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மருதனத்தூளும் அவுரியும் மிக்ஸ் பண்ணாவே போதும். இது மாதிரி அழகா பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு தெரியாது, கஸ்டமருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஏனோ தானோன்னு வந்து நம்ம நல்லா ஸ்கின்னெல்லாம் படுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா கவனமா இருக்கணும். நம்ம செய்யற தொழில் வந்து ரொம்ப நீட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளை தேடி தேடி கஸ்டமர்லாம் நம்ம கூட நம்ம கிட்ட வருவாங்க. அதே மாதிரி கஸ்டமர் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் கண்டுக்காம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தடவை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்குச்சா என்ன ஏதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும். நான் அப்ளை பண்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? பாருங்க. இது மாதிரி தான் அப்ளை பண்ணும். எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க உங்க ஹேரு. நான் ரூட்ல படாம பாருங்க. ஹேர்ல படுற மாதிரி மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க ஸ்கின்ல படாம எப்படி நான் அப்ளை பண்றேன்னு. இது மாதிரி தான் அப்ளை பண்ணும். நல்லா சீவி இப்படி கொண்டு வந்து இது மாதிரி அப்ளை பண்ணும். முன்னாடி அசிங்கமா தெரியாது உங்களுக்கு. ஹேர் வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கும். முன்னாடி ரொம்ப பேர் இது மாதிரி அப்ளை பண்ணாம தான் பண்ணி ஃபேஸ் எல்லாம் வந்து அசிங்கமாகிடுது. ரொம்ப கருப்பா தெரியும்.
இந்த காதோரம்லாம் நல்லா இது மாதிரி சீவி நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணணும். இவங்களுக்கு டை அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த க்ரீம் இருக்கிறதுனால நான் காட்டன் வச்சு இப்ப துடைக்கிறேன். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணனால ஈஸியா வந்துடும். குளிக்கிறப்பையும் நல்லா சோப்பு போட்டு நம்ம தேய்ச்சி குளிக்க சொல்லணும் அவங்கள. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதும் வந்துடும் கிளீனா. இப்பயே பாருங்க அவங்களுக்கு வந்துருச்சு. கருப்பா இல்லாம பாருங்க காது எவ்வளவு கிளீனா வந்துருச்சுன்னு. இன்னும் குளிச்சாங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின் வந்து அவங்களுக்கு வந்துடும், கருப்பே ஆகாது. அதே மாதிரி இந்த சைடும் அடிப்பாங்க, இந்த சைடெல்லாம் கருப்பாகும். இந்த சைடும் பாருங்க க்ரீம் அப்ளை பண்ணி நான் துடைக்கிறேன். எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இது மாதிரி வந்து சுத்தி நம்ம தொடச்சிடணும். கஸ்டமருக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி கிளீன் பண்ணி நம்ம தொடச்சி அனுப்பி விடணும். குளிக்கிறப்பையும் இந்த காது பக்கம்லாம் நல்லா தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க வெளியே போறாங்க இல்ல நம்ம அடுத்தது வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷவர் கேப் எடுத்து அழகா நம்ம வந்து டை ஒட்டாம அவங்களுக்கு இது மாதிரி நம்ம கவர் பண்ணி அனுப்பி விடணும். நான் மாசம் ஒரு தடவை இவங்கள்ட்ட வந்து டை அடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறதுல நான் டச் பண்ணிக்குவேன். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த க்ரீம் இங்க அப்ளை பண்ணோம்னா முகத்துல எல்லாம் டை ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த க்ரீம்லாம் போடலைன்னா முகத்துல எல்லாம் கருப்பாயிரும் அப்படின்னு சொல்றதுனால இவங்க சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து நான் வீட்டில் அடிச்சா கூட இங்க முன்னாடி இந்த காது ஓரம் அதெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் நான் டை அடிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி எனக்கு முடியெல்லாம் கொட்டல. ஒரு மாதிரி அரிக்கிறது, அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் வந்ததில்ல. அதே மாதிரி டை அடிச்சா ஒரு மாதிரி முடி வித்தியாசமா தெரியும். இது வந்து நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இங்கே நான் ப்ளீச் ஃபேஷியல்லாம் பண்ணுவேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு நான் டை அடிச்சு விட்டுட்டேன். 3/4 மணி நேரம் கழிச்சு இவங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணா சில பேர் டை வந்து போயிடும் அப்படின்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க ஷாம்பு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை பச்சை தண்ணியிலே கழுவி விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு ஷாம்பு வாஷ் கட்டாயம் பண்ணணும். இப்பயுமே ஷாம்பு வாஷ் பண்ணா ரொம்ப நல்லது. பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்ணா கண்டிஷனர் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும் ஹேரு. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்றது தலைய வந்து இது மாதிரி கீழே குனிய வச்சு பைப் தண்ணி வந்து இங்க மேல படணும். அப்படிதான் கண்ணை இறுக்க மூடிக்கணும். நம்ம கையை வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படிதான் நம்ம தலையை வந்து காட்டணும். ரொம்ப பேத்துக்கு டை அடிச்சா எப்படி குளிக்கணும்னே தெரியல. சவரை அப்படியே திறந்து விட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்ப டை எல்லாம் ஃபேஸ்ல எல்லாம் வலியும், கருப்பாக ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து நீங்க குளிங்க. நான் ஹேர் சீரம் இவங்க ஷாம்பு வாஷ் பண்ணிட்டாங்க, கண்டிஷனர் போட்டாங்க. இப்ப நான் இவங்களுக்கு இந்த ஹேர் சீரம் தான் நான் யூஸ் பண்றேன். ஹேர் சீரம் யூஸ் பண்றப்ப நம்ம ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா கையில இது மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்ப இவங்க ஹேர் வந்து 3/4 பதம் காஞ்சி இருக்குது. ரொம்ப ஹேர் காஞ்சி இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது. அந்த டைம்ல நம்ம இது மாதிரி பண்ணிட்டு நம்ம தலை உள்ள அப்ளை பண்ணக்கூடாது. வெளியே ஹேர்ல மட்டும் இது மாதிரி அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணிட்டு போனா வெயில்ல இருந்து நம்ம தாக்காம முடி ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இன்னும் நான் இவங்களுக்கு ட்ரையர் போட்டு ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க டை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஹேர் வாஷ் பண்ணோன்னா முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு நீட்டா எவ்வளவு ஒயிட்டா இருக்குன்னு பாருங்க உங்க ஹேரு. இது மாதிரிதான் வந்து நம்ம டை அப்ளை பண்ணா அப்ளை பண்ணும். பாருங்க எப்படி இருக்கு. சில பேர் இந்த வாக எடுக்கிற இடத்துல எல்லாம் அடிப்பாங்க, அசிங்கமா இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவு நீட்டா சூப்பரா நேச்சுரலா அழகா இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். பாருங்க ஸ்கின்ல எல்லாம் படாம எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. நம்ம டை அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல குளிச்சோம்னா இன்னும் நல்லது. நம்ம சாதாரண பச்சை தண்ணியில குளிக்காம நீங்க அது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வார்ம் வாட்டர்ல ரொம்ப வந்து சூடாவும் இருக்க தண்ணி மிதமான சூட்ல இருக்கணும். அது நம்ம ட்ரையர் யூஸ் பண்றப்ப நான் இதை கூல்ல தான் வச்சு இப்ப நான் யூஸ் பண்றேன். ஹீட்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஹேர் லாஸ் ஆகும்.
நான் கூல்ல வச்சுதான் இவங்களுக்கு வந்து நான் ட்ரையர் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்கின்ல எல்லாம் ஒட்டவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.